ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ எதை பற்றியும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குமரனோட அம்மா, என்னடா எதுக்கு எடுத்தாலும் நீ வாய மூட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நர்மதாவுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவுமே சூப்பராக அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பேக்ரவுண்டில் அந்த அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை அப்படியே ஃபுல் பாட்டாக போட்டுடுறாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எபிசோட் ஓடுது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாட்டு முடிஞ்சதோடு பார்த்தா வெளியில் வெடி சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா இப்போ தாத்தா பாட்டி நிவின் குமரன் எல்லாருமே பதறி அடித்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆரம்பிச்சிட்டார் விஜய் பயங்கரமான குறும்பு கலாட்டாவை. பாட்டு தாளம்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோம்னா ஒரு பக்கத்து இவர் ஒரு விஜயகாந்த் பாட்டை போட்டுட்டு இவர் ஆட்டத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இதில் பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மாமா மாமி தான். ரெண்டு பேரும் என்ன நடக்குது, விஜய் எதுக்கு சீர் எடுத்துகிட்டு வராங்க, நம்ம தான் ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். தாத்தா பாட்டி புலம்புறாங்க. இப்போ நிவின் வந்து யமுனா கிட்ட சொல்லிடுறாங்க, ஏற்கனவே நீ பண்ணது போதும், எதுவும் வாய் திறக்காத அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லிடுறாரு. குமரன் கங்கா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. காவேரி வந்து இவர் அருந்தவாள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து விஜயகாந்த் பாட்டோட அப்படியே உள்ளே வந்துகிட்டு இருக்கிறார். பயங்கரமான டான்ஸு, பாட்டி ரொம்ப சந்தோஷம். இதில் குமரனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, முறையாக சீர் எடுத்துகிட்டு வர்றது காவேரியோட புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இடையில மாமா மாமி வந்து குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் பயங்கரமான ஒரு டான்ஸோடு வராரு. கிட்ட வந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டி கிட்ட ரொம்பவுமே சந்தோஷமாக அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசுகிறாரு. ஆனால் காவேரியோட அம்மா ரொம்ப கோவத்தோடு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யணும், நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி குறும்புத்தனமாக பேசுவார்ல, அதே மாதிரி தான் பேசிட்டு அப்படியே உள்ளே வராரு. இப்போ எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்து சீர் செய்கிறதுக்கு எல்லா சீரெலாம் உள்ளே கீழே வைக்கும்போது பாட்டி வந்து நல்லா நிரப்பமாக எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா சாரதா, அதாவது காவேரியோட அம்மா ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா குமரனோட அம்மா இடையில கேட்குறாங்க. குமரன் வந்து அவங்க அம்மா அமைதியாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மாமா மாமி வந்து இடையில பெரிய குழப்பத்தோடய பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து சீர் செஞ்சாச்சு, இப்போ குமரன் செஞ்சுட்டாரு, நிவின் செஞ்சுட்டாரு, நம்மளும் செய்யணும் இல்லை காவேரி, இல்லாட்டி நம்மளை தப்பாக பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் உரிமையோடு பேசுகிறாரு. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரியோட அம்மா அவங்க இருக்காங்களா சாரதா, அவங்களுக்கு கோவமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா இந்த மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களாம் எதுவும் செய்ய வேணான்னு சொல்லி அந்த கிண்ணியெல்லாம் சந்தனத்தெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. இப்போ விஜய் வந்து ரொம்ப கோவத்தோடு பேசுகிறாரு. தாத்தா பாட்டிக்கு வேறு ஒரு பக்கத்து அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம். இப்போ விஜய் கோவத்தோடு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நானும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை தான், இங்கே அங்கே பச்சை கலர் சுடிதார் போட்டு நிற்கிறாங்களே காவேரி, அவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாத்துக்கும் ஷாக்கிங் ஆகுதுன்னா யார், மாமி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.